பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். செந்தமிழை காப்பதற்கு சேனை ஒன்று வேண்டும். பாரதிதாசனுடைய வரிகளோடு பராசக்தி ஆவலுடன் எதிர்பார்த்த பொங்கல் ரேஸில் முதல்லையே துண்டப்பட்ட பராசக்தியுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. 1965 வாக்கில் நடைபெற்ற மொழிப்போர் பிரச்சனைகளை மையமாக பின்னணியில் கொண்டு இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள்ங்கிறது ட்ரெய்லர் சொல்லக்கூடிய செய்தி. அதாவது 1937 to 40 வரைக்கும் ஒன்று, அதற்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு 48 வாக்கில் ஒன்று. அது வந்து ஓமந்தூர் ராமசாமி இருந்தபோது அவர் இந்தியை மீண்டும் கட்டாயமாக்குவது அப்படிங்கிற முடிவெடுத்த போது அப்போது வந்தது. அதற்கு பிறகு 65 பெரும் போராட்டமாக வெடித்தது. இந்தியாவை ஒரே அலுவல் மொழியாக இந்தியை அறிவிப்பது என்கிற முடிவை அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்தவுடன் தன்னெழுச்சியாக கிளம்பிய போராட்டம். இந்த மூன்றாவது பெரும் மொழி போராட்டத்தை பின்னணியாக வைத்து இந்த படத்தை எடுத்திருக்கார். பொதுவாகவே ஒரு பயோபிக் என தலைவருடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எடுப்பதை விட பிரச்சனையுடைய வேர் சாமானிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எங்கே போய் சுடுகிறது, எங்கே தொடுகிறதுங்கிறத வைத்து எடுக்கப்படுகிற படங்கள் கமர்ஷியலாகவும் சரி, கற்பனைக்கும் சரி, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் சுதாகரா வந்து மணிரத்னத்துடைய சிஷி. மணிரத்னத்துடைய டெம்ப்ளேட்டே வந்து அதுதான். ரோஜாவில் ஒரு சாதாரண யூனியன் சர்க்கார் சர்வெண்ட்டுடைய மனைவி ஒரு பயங்கரவாத குழுவோடு போராடி தன்னுடைய கணவனை மீட்டு வருவதுதான் சத்யவான் சாவித்ரி கதையை வந்து அங்கே கொண்டு போய் ஃபிட் பண்ணிடுறார். பம்பாய்க்கு பிழைக்க போன திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த ஒரு முஸ்லிம் மற்றும் ஹிந்து குடும்பங்கள் ஜோடி, கலப்பு திருமணம் செய்து கொண்ட ஜோடி பம்பாயில் இந்து முஸ்லிம் கலவரத்துக்கு நடுவேல் சிக்கி கொண்டால் அந்த பிரச்சனை, இந்து முஸ்லிம் பிரச்சனையை ஒரு சாமானிய மனிதன் குடும்பம் எப்படி தொடுகிறது அப்படிங்கிறத வைத்து அந்த கதை. இது மாதிரி தத்தெடுக்கப்பட்ட ஒரு அகதி குழந்தை, அவனுடைய தாய் வந்து புலிகள் அமைப்பில் ஒரு போராளியாக இருந்தால், அந்த குழந்தை தமிழ்நாட்டில் வளர்ந்தால், இப்படிதான் அவர் டெம்ப்ளேட்டே குறிப்பார். அந்த இருவர் மட்டும்தான் நேரடியாக கலைஞருக்கும் எம்ஜிஆருக்குமான தொடர்புன்னு நேரடியாக பயோபிக்கா போச்சே தவிர, மற்றபடி மணிரத்னத்துடைய டெம்ப்ளேட் என்பதே ஒரு மிகப்பெரிய கேன்வாஸ், மிகப்பெரிய பிரச்சனை, சமூக பிரச்சனையோ அரசியல் பிரச்சனையோ, அது சாமானிய மனிதனை ஒரு குடும்பத்தை எப்படி வந்து தொடுகிறது, அவருடைய பார்வையிலிருந்து அந்த பெரிய பிரச்சனையுடைய வீரியத்தை சொல்ல முடியுமாங்கிறதான் டெம்ப்ளேட். ஸோ இது மாதிரி ரயிலில் வேலை செய்யக்கூடிய ஒன்றிய அரசுடைய சர்க்கார் ரயிலில் சர்க்கார் உத்தியோகம் நிலக்கரி அள்ளி போடுகிற ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு சாதாரண தமிழன், அவனுக்கு அடிப்படையில் அவன் செய்யற வேலைக்கு இந்தி கத்துக்கிட்டா தேவலான்னு இருக்கு. கூட பணிபுரியவங்கிட்ட இந்தி பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக நாயகியிடம் எனக்கு இந்தி கத்துத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழன். அந்த தமிழனுடைய தம்பி மொழிப்போரில் பங்கேற்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவனாக இருக்கிறான். அதுல இவனுக்கு விருப்பம் இல்லை, படிக்கிற வேலையை விட்டுட்டு வேற எதையோ பண்றையே அப்படின்னு கோவப்படக்கூடிய ஒரு அந்த சாதாரண ஒரு குடும்ப தலைவன், ஒரு இளைஞன் வந்து இந்த மொழிப்போர் பிரச்சனைகளில் எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறான், அதற்குள் தன்னுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறி போகிறதுங்கிறதா இந்த கதை. இதுதான் இந்த ட்ரெய்லர் சொல்லக்கூடிய செய்தி. நாயகனுடைய தம்பியாக வடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரம் வந்து சிவகங்கை ராஜேந்திரன் என்கிற மொழிப்போர் ஈகியர் தியாகியுடைய கேரக்டரின் அண்ணனாகத்தான் சிவகார்த்திகேயன் பாத்திரம் வந்து விரிக்கப்பட்டிருக்கிறது. கக்கன், பக்தவச்சலம், ஆர்மி இறக்கப்பட்ட பொள்ளாச்சி படுகொலை, பல்வேறு பகுதிகளில் ஆர்மி இறக்கப்பட்டாலும் பொள்ளாச்சியில் 500க்கும் மேற்பட்டவர்கள் ஊர் சுடுகாட்டுல இடம் பத்தாம அதுக்கப்புறம் மதுக்கரை சுடுகாட்டிலையும் கொண்டு வந்து பெரிய குழியாக தோண்டி மொத்தமாக போட்டு புதைத்தார்கள் அப்படிங்கிறது. இது உள்ளூர்காரர்களுக்கே அன்றைய படுகொலைகளின் போது எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கான கணக்கு கிடையாது. இப்படியான ஒரு வரலாற்று பின்னணியில் மொழிப்போர் சம்பவங்களுடைய முக்கியமான கண்ணிகளை எல்லாம் இணைத்து இந்த படத்தை இழைத்திருக்கிறார்கள். இரண்டாவது, டெல்லி தான் இந்தியாவா, தீ பரவட்டும் போன்ற அன்றைய முழக்கங்கள் அத்தனையும், சேனை ஒன்று வேண்டும் அப்படிங்கிற மொழிப்போர் பண் அனைத்தையும் உள்ளடக்கி இந்த படத்தை, இந்த ட்ரெய்லரே தீ பறக்க வச்சிருக்காங்க. அந்த பக்கம் அயன் டோம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஹைப்பர்சானிக் ஈரான் இறக்கி விட்டான்ல, அது மாதிரி இருந்துச்சு ட்ரெய்லர். நீங்க கிளாஸ் விடுறாங்க. உண்மையில் பராசக்தி கிளாஸ் விடுவது 100 வருட 200 வருட வரலாற்று கிளாஸ். அது ஒன்றியத்தோடு ஆதிக்கத்தோடு ஆரிய திமிரோடு விடப்படுகிற கிளாஸ். இதுக்கு கதற வேண்டியதெல்லாம் பார்த்தா டெல்லி இன்றைக்கும் அன்றைக்கும் ஆண்டு கொண்டிருந்தவர்கள் கதற வேண்டும். தமிழ் நிலத்தை எப்போதும் எதிரிகளாக சித்தரிப்பவர்கள், இந்த படத்தை ட்ரெய்லர்லேயே வருது இல்லை, ஆன்டி நேஷனல்
ஸ்கம்னு. ஆமா. அப்படி பார்ப்பவர்களுக்கான கிளாஸ் தான் இந்த படமே தவிர அவர்கள் தான் கதறணும். 2000 ஆண்டு கால வரலாறு இருக்குல்ல, வடமொழிக்கும் நமக்குமான ஒரு தமிழுக்குமான அந்த போர் இருக்குல்ல, அந்த போரினுடைய ஒரு சின்ன ஒரு பார்ட் எடுத்து வரலாற்றை பதிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் நமக்கு தேவை. இது ஏன்னா வரலாற்றை பதிவு பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு வரலாறை வந்து மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணி நாம் இன்னைக்கு வந்து பெருமையாக பேசுகிறோம் இல்லையா, இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுத்துருக்காங்க, அரசியலமைப்பு சட்டத்திலே விலக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா. அதை வாங்கி கொடுத்தவர்கள் பட்ட பாடு இருக்கு இல்லையா. சோடா வாங்குற மாதிரி கடையில் போய் வாங்கவில்லை. சுக்கா மிளகா கிளியே சுதந்திரம்னு கேட்பார்ல, அது மாதிரி வந்து இந்த சுதந்திரம் என்பது, இந்த இருமொழி சுதந்திரம் என்பது சாதாரணமாக கிடைக்கலங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த படம். இப்படி பரபரக்கக்கூடிய இந்த ட்ரெய்லரில் அண்ணா நடிகர் சேத்தன் வந்து இந்த கேரக்டரை பண்ணியிருக்கிறார். இதுக்கு முன்பு ஸ்டான்லி பெரியார் படத்தில் நடித்தார். அதை விட மிகச்சிறப்பாக அப்படியே இருக்கு, தலைவனை பார்த்த மாதிரி இருக்கு. அண்ணா வரக்கூடிய லைஃப் டைம் கேரக்டர், கூஸ் பம்ப்ஸ், ஒரு 2 செகண்ட்னாலும் ஒரு பஞ்ச். மிஸ்டர் அண்ணா, ஆர் யூ பிஹைண்ட் திஸ் அப்படின்னு நிருபர் கேட்க, இல்லை, ஆனால் இதை யார் செய்திருந்தாலும் அவன் என் தம்பி அப்படின்னு அண்ணா சொல்வதாக. அதாவது இந்த பொறுப்பேற்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பொறுப்பேற்புங்கிறது வந்து திமுகவினுடைய பண்பு. நீங்கள் வந்து ஒரு சீமான் நிற்கும் போது ஒரு காவலரை வந்து ஒரு பையன் அடிக்கிறான், சீமான் தனக்கு தெரியாதுன்ட்டாரு, கருப்பு சட்டை போட்டு பொறுப்புல இருந்த பையன், திருவல்லிக்கேணியை சேர்ந்த மதன்குமார். சிஎஸ்கே மேட்ச் ஒன்ல போய் அடி வாங்கி, அதை அவனை தான் சொல்றேன், அந்த மேட்ச்ல தான் அடி வாங்கின. அந்த அடிச்ச போலீஸ் அடித்த சீமான் முறுக்க பார்த்து நம்ம வந்து அண்ணன் பயங்கரமான ஆளு, புலி போராளி, நாமளும் 2 வைப்போம்னு சொல்லி போலீஸ் அடிச்சுட்டு, போலீஸ் அந்த நேரத்தை கைது பண்ணலை, ஆனால் அவனுக்கு தெரியுது. சீமான் கைவிட்டாப்புல, எனக்கும் அந்த பையனுக்கும் தெரியாது, கட்சிக்கும் தெரியாது, நீங்கள் கைது பண்ணிங்க, என்ன வேணாலும் பண்ணிங்கன்னா. பழனியில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் அந்த பையன், பிடிச்சிட்டு வந்து கையை உடச்சி சிறையில் போட்டுச்சு எடப்பாடி அரசு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கட்சி, இந்த மாதிரியான காட்சிகள்லாம் நடக்கும்போது இந்த பொறுப்பேற்பு இருக்குல்ல, அவன் யாருன்னு தெரியாது, ஆனாலும் அதுதான் அவன் என் தம்பி அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா. சுப்புலட்சுமி ஜெகதீசன், வைகோ தம்பி ரவிச்சந்திரன், இவர்கள்லாம் திமுகவை சேர்ந்தவர்கள். விடுதலை புலிகளுக்கு உதவுனார்கள் சொல்லி ராஜீவ் கொலை வழக்கில் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு மதுரையில் அடைக்கப்பட்டாங்க. மதுரை மாவட்ட செயலாளர் பொன்முத்துராமலிங்கத்துக்கு கலைஞர் உத்தரவு போடுறாரு, அவர்களுக்கு என்ன தேவையோ சிறைக்கு போய் வாரத்துக்கு எத்தனை முறை அனுமதிக்கிறாங்களோ அத்தனை முறை நீ போய் பார்க்குற, நீ என்ன செய்யணுமோ அவங்க செய்கிற, நீ பார்க்குறன்னு பொறுப்பேற்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் திமுக. நேற்றைக்கு திராவிட இயக்க தீரர், இந்திய எதிர்ப்பு போருடைய தரைப்படை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் எல்ஜி வந்து மறைந்து விட்டார். நேற்றைக்கு அதே தினம் இந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகுது. அதாவது அரசியலில் தந்தை உள்ளம் இருக்கும், தாய் உள்ளம்ங்கிறது வந்து அண்ணாவிடம் தான் இருந்தது. அதாவது பெரியார் கூட கெரசின் டப்பாவை கையில வச்சுங்கடா, நான் சொல்றேன், சொல்லும் போது ஊத்தி பத்த வச்சு விட்டுருங்க, 1-2 போட்டு பாத்துருவோம், எத்தனை நாளைக்கு தான் இதை விட்டுட்டே இருக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மோட்ல தான் எப்பவுமே இருப்பார். அண்ணாவும் கூட கோழைகளை அல்ல என் தம்பிகளை அழைக்கிறேன், உதைபட மிதிபட உயிர்விட அழைக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய கட்சியில் இதற்காகவே எடுத்து போட்டுக்கொண்டு வேலையாக செய்பவர்களை உதைபடுவதற்கும் மிதிபடுவதற்கும் உயிர்விடுவதற்கும் கூட அழைத்திருக்கிறார். ஆனால் மாணவர்கள் என்று வரும்போது எதிர்கால தமிழினம் அப்படின்னு அவர்களை கரிசனத்தோடு அணுகிய உள்ளம் வந்து அண்ணாவுடைய. நம்ம ஏற்கனவே இதை ஒரு முறை விரிவாக பேசியிருக்கோம். நெருப்பை வைத்து விளையாடக்கூடாது, இதை ஒரு கட்டத்துக்கு மேல் இந்த மாணவர் கிளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத, எங்க நிறுத்தணும்னு அவனுங்களுக்கு தெரியாது, அவனுக்கு தொடங்கிடுவானுங்க. மகாபாரத உதாரணத்திலே சொல்லணும்னா அவன் ரொம்ப இதா உள்ள போயிருவான், சக்கர வியூகத்தை உடைக்கிறதுக்கு அவனுக்கு தெரியாது, எனக்கு உள்ள போறதுக்கு மட்டும் தெரியும், ஆனால் அதற்கு பிறகு அவனால அபிமன்யுவால் என்ன செய்வதுன்னு தெரியாது, அப்படி ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கிறத வந்து எல்ஜி இந்த நூல் ஒன்றுல சில வருடங்களுக்கு முன்பு மாபெரும் தமிழ் கனவுல அண்ணாவை பற்றி பேசும்போது விரிவாக சொல்லியிருப்பார். ஏன்னா இந்த 4 மொழிப்போர்கள் சொல்றோம் இல்லையா, எல்லாத்துலேயும் அண்ணா தான் சார்ந்து இருந்த நீதி கட்சி ஆகட்டும், திராவிடர் கழகம் ஆகட்டும், திமுக இருக்கட்டும், வேறு தமிழ் அமைப்புகளும் இதில் கலந்து கொண்டிருந்தன. இந்த மொழிப்போர் இதுல எந்த அமைப்பிலும் இல்லாத மாணவர்களும் கூட அதில் பங்கெடுத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். மாணவர்களில் திமுக சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் சாராதவர்களும் இருப்பார்கள். மொழி உணர்வும் இன உணர்வும் இரு தரப்பாருக்கும் இடையே ஒரு உறவை உண்டாக்கி இருந்தது. மாணவர்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது என்று அண்ணா நினைப்பார். ஆனால் தன் போக்கில் செல்லும் மாணவர்கள் விபரீதமாக வன்முறையில் ஏதும் இறங்கிவிடாத வண்ணம் ஒரு பார்வை அவர்கள் மீது கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணுவார். இது வந்து எல்ஜி அண்ணாவை பற்றிய மொழிப்போர் தளபதி என்று அழைக்கப்படக்கூடிய எல்ஜியே எழுதியிருக்கு. இந்த பின்னணியில் தான் என் போன்றவர்கள் பணியாற்றினோம். ஏன்னா அப்ப வந்து அவர் திமுகவுடைய மாணவர் அணியுடைய தலைவர். 1965 மொழிப்போர் பாதியில் நிறுத்தப்பட காரணமே வந்து அண்ணாதான். இந்திய அரசமைப்பு ஏற்பாட்டின்படி 26 அன்று இந்தி ஒன்றே அலுவல் மொழி என்கிற ஏற்பாடு
ஆங்கிலத்துக்கு அன்றோடு விடை கொடுப்பது அப்படிங்கிறது முடிவாகிறது. இந்த சூழலில் தான் அந்த கொந்தளிப்பான போராட்டம் நடந்தது. மாணவர்கள் பெரும் தன்னெழுச்சியோடு நின்றார்கள். மத்தியிலும் மாநிலத்திலும் இருந்த காங்கிரஸ் கட்சி பொறுப்பற்ற வகையில் போராட்டங்களை உதாசீனப்படுத்தியது. தீப்பிழம்பு போல் நின்றார்கள் மாணவர்கள். தடியடி, துப்பாக்கிச்சூடு என்று காவல்துறை வெறியாட்டம் ஆடுகிறது. மாணவர்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தான் முதன்முறையாக இராணுவத்தை இறக்கக்கூடிய வேலையும் செய்கிறார்கள். அப்ப காமராஜரை பின்னாளில் தோற்கடித்த சீனிவாசன் தான் அப்ப மாணவர் தரப்புடைய முக்கிய தலைவர்கள்ல ஒருவர். அண்ணா அப்போது எல்ஜியை அழைக்கிறார். அவரிடமிருந்து அழைப்பு வரும்போதே எனக்கு தெரியும் போராட்டத்தை நிறுத்த சொல்லி அவர் கேட்க போகிறார் அப்படின்னு. உடனடியாக நான் கலைஞரிடம் சொல்கிறேன், என்னை கூப்பிட்டு அவர் போராட்டத்தை நிறுத்த சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதற்கு முன்பே நீங்கள் பேசிவிடுங்கள், இருக்கக்கூடிய கள சூழ்நிலையை சொல்லிவிடுங்கள். நாம் சொன்னாலும் அவர்கள் நிறுத்தப் போவதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் நாம் அப்படி சொன்னோம் என்றால் அவர்கள் நம் திமுக அண்ணா நம்மை இந்த போராட்டத்தை பாதியில் நிறுத்த சொல்லிவிட்டார் என்கிற கெட்ட பெயர் உருவாகும். இதையெல்லாம் யோசிக்க சொல்லுங்கள், என்னால் சொல்ல முடியாது, நீங்கள் சொல்லுங்கள்னு அவரை விட அடுத்த மேல்நிலையில் இருக்கக்கூடிய கலைஞர் மூலமாக அவர் தூது போகிறார். கலைஞரும் நான் பேசிவிடுகிறேன், நீ முரசொலி அலுவலகத்தில் இரு என்று சொல்லிவிட்டு பேசுகிறார். அதற்கு பிறகு நேரிலேயே வர சொல்லுகிறார்கள். இவர்கள்லாம் சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இல்லையா, மாணவர்களிடம் அவர் முழுமையாக ஆங்கிலத்தில் பேசுவார். அப்பதான் இவங்களும் ஆங்கிலத்தில் பேச பழகுவார்கள் என்பதற்காக 1 மணி நேரம் நின்றபடியே இது மொத்தத்தையும் அண்ணா விளக்கினார் அப்படின்னு எல்ஜி சொல்கிறார். இனி அரசியல் களத்தில் கையாள வேண்டிய விவகாரம் இது. மாணவர்கள் எங்களை நம்பிக்கை அளிக்க வேண்டும். தம்பி, விட்டு கொடுக்க சொல்வதால் நீ கூட என்னை கோழை என்று நினைக்கலாம். வீரம்தான் வெற்றிக்கான வழிமுறை என்றால் நமக்கு ஒரு சாம்ராஜ்யம் இருக்க வேண்டும், ஆனால் நாடு கூட இல்லை. சில சூழ்நிலைகளில் பின்வாங்குவதும் விட்டு கொடுப்பதும் கோழைத்தனம் கிடையாது. நாம் நாடு வாங்குகிறோமோ இல்லையோ உயிர்களை இழக்கக்கூடாது, இரு தரப்பிலுமே சரி. அதிலும் மாணவர்கள் நம் பிள்ளைகள், பயமறியாதவர்கள், அதே அளவுக்கு ஆபத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடியவர்கள். அவருடைய வார்த்தை தேர்வுகள் வரும். அவர்கள் பயமறியாதவர்கள், அதே அளவுக்கு ஆபத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடியவர்களும் கூட. பிள்ளைகளை பலி கொடுக்கவா இயக்கம் நடத்துகிறோம்? நம் எதிரில் இருக்கும் ஆட்சியாளர்களுக்கு கண்ணில்லை, ஆனால் நமக்கு இதயம் இருக்கிறது அப்படின்னு அதை முடிக்கிறார். இதுதான் அவருடைய ஸ்டாண்ட், அண்ணாவுடைய ஸ்டாண்ட். இந்த அண்ணாவுடைய ஸ்டாண்டை பயமறியாத அதே வயதில் இருக்கக்கூடிய எல்ஜி ஏற்றுக்கொண்டாரா என்றால் இல்லை. அவர் மறுபடியும் அங்கிருந்து விடைபெற்றுக் கொண்டு சென்று மாணவர்களோடு சேர்ந்து அந்த போராட்டத்தை தான் பண்ணாரு. அதை அவர் ஒத்துக்கொள்கிறார். ஆனா அண்ணாவுடைய பக்குவம் எனக்கு புரியவில்லை. ஆனால் என்னால் மாணவர்களோடு இதை கன்வின்ஸ் பண்ண முடியும்னு எனக்கு தோணல, நான் போய் அவங்களோடைய சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறார். ஆனால் ராணுவம் இறங்கிய பிறகு கடுமையான நெருக்கடி, சிக்கிய மாணவர்களை எல்லாம் கொடிய தாக்குதலுக்கு உள்ளாக்கினார்கள். 2 நாட்களில் அண்ணா எதை கண்டு அஞ்சினாரோ, எதை எதிர்பார்த்து நிறுத்த சொன்னாரோ அந்த முடிவை நாங்களாகவே எடுக்கும் சூழ்நிலை வந்தது. மாணவர்களே அந்த முடிவை எடுத்தார். பிற்பாடு கட்சியில் தீவிரமானேன். அப்போதும் பெரும்பாலான தவறுகளை அண்ணா மன்னிப்பார். வன்முறை, ரவுடித்தனம் போன்றவற்றை அவர் துளியும் சகித்துக் கொள்ள மாட்டார்னு இந்த சம்பவம் இல்ல, பொதுவாக அண்ணாவை பற்றி, அண்ணா நூற்றாண்டுக்காக எழுதப்பட்ட ஒரு நூலில், தொகுக்கப்பட்ட ஒரு நூலில் அண்ணாவை பற்றிய தன்னுடைய நினைவலைகளாக அவர் எல்ஜி பதிவு செய்ய. அண்ணாவுக்குள் ஒரு ஆசிரியர் இருந்தார். அரசியல் களத்தில் ஏனைய தலைவர்களோடு ஒப்பிட அவர் எப்போதும் கற்பிப்பவராக இருந்தார். இந்திய வரலாற்றில் அண்ணா அளவுக்கு அரசியல் களம் நோக்கி மாணவர்களை இழுத்து வந்த தலைவர் கிட்டத்தட்ட யாரும் கிடையாது. ஆனால் அரசியலை மாணவர்கள் எப்படி அணுக வேண்டும் என்பதற்கான எல்லையை அவர் எப்போதும் நினைவூட்டிக் கொண்டே இருப்பார். அந்த வயதில் அவர்கள் சட்டென்று உணர்வதற்கேற்ப அது முறைப்பெண் மாதிரி, அரசியல் என்பது மாமம் பொண்ணு மாதிரி. அரசியல் மீது ஈர்ப்பு இருக்கலாம், காதல் இருக்கலாம், திருமணத்துக்கான பருவம் அது அல்ல என்பதை அவர் உணர்த்தியது அப்படிங்கிற. அது இதுதான் வீரம். அப்ப அவருக்கே தெரிஞ்சிருக்கு, என்னை கோழை என்று சொல்லுவார்கள், நான் இப்ப கூட நாம் தமிழர் கட்சிகள் சொல்றாங்க, இந்த 3ஆம் கட்டை மொழிப்போர்ல பெரியாருடைய ரோல் என்னன்னு கேளுங்க, அண்ணா இதை நிறுத்த சொன்னாரு தெரியுமா அப்படிம்பாங்க. அண்ணா நிறுத்த சொல்லி இருந்தால், அண்ணா முறைகேடாக அப்படி கொள்கைக்கு மாறாக அப்படி முடிவு எடுத்திருந்தால் இதே வாயை வச்சுட்டு தான் சொல்லுவாங்க மொழிப்போரை வைத்து திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. 65 அதை நிறுத்த சொல்லிட்டு 67 மொத்தமா வாக்க வாங்கி மேல யாரு வாக்க வாங்கினாரு? அந்த மொழிப்போரில் திமுகவுடைய ரோல் என்ன, அண்ணாவுடைய ரோல் என்ன மக்களுக்கு தெரியுது. அதனாலதானே வாக்களிக்கிறாங்க. ஆமா, இதே வீரம்னா இதுக்கு அதோட ஒப்பிடக்கூடாது. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், 2-3 சதுர கிலோமீட்டர் நோ ஃபயர் ஜோனுக்குள்ள கிட்டத்தட்ட 2.5-3 லட்சம் பேரை சேர்த்தி வச்சுட்டு துப்பாக்கி தூக்கிய வீரம் அன்றைக்கு என்ன செஞ்சதுன்னா ஈகோ விட்டு கொடுக்கல. நினைச்சிருந்தா தொகுப்பாக 1000கணக்கில் கொத்துக்குண்டுகளால் பலியாகி கொண்டே வருகிறார்கள். நோ ஃபயர் ஜோன் நெருக்கப்படுது. அதுக்கப்புறம் விழுவதற்கு கடல்லாங்கிற ஒரு இடத்துக்கு உங்களை நெருக்கிட்டாங்க. நீங்க, உங்களோடு மக்கள் இருக்கிறார், மக்களுடைய எண்ணிக்கை லட்சம், உங்களுடைய எண்ணிக்கை சில ஆயிரம், உங்களை நோக்கித்தான் வருது. ஏன்னா உங்களை முற்றாக துப்பாக்கிகளை மௌனிக்க செய்த பிறகு சிலோன் நிப்பாட்டிருச்சுல, ஆர்மிக்கு அதுக்கடுத்து வேலை இல்லை. அவர்களுடைய நோக்கம் உங்களை பிடிப்பதுதான்.
இதற்கு மேல் முடியாதுங்கிற பட்சத்தில் அந்த மக்களை காப்பாற்றும், நாம் யாருக்காக போராடுகிறோம் என்று சொல்லுகிறோமோ அந்த மக்களை சாகடிக்க கூடாது, மக்களை பலி கொடுக்கவா காவு கொடுக்கவா இயக்கம் நடத்துகிறோம்ங்கிற எண்ணம் ஆயுததாரிகளுக்கு எப்போதுமே வருவது. அரசியல் தெரிந்த பக்குவமான அரசியல்வாதிகளுக்கு தான் யாருக்காக போராடணும் அவங்கள சாவ கொடுத்துட்டு நம்ம ஒன்னும் சாதிக்க போவது ஒண்ணும் இல்லைங்கிறது மண்டையில ஏறும். மக்களை பலி கொடுத்தவர்கள் மீது விழாத பழியெல்லாம் காப்பாற்றிய தலைவர்கள் மீது விழும், அது அவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் வரலாறு நம்மை மன்னிக்காது, நம்பியோரை காவு கொடுக்க கூடாது என்கிற நேர்மையும் தாயுள்ளமும் அண்ணாவுக்கு இருக்கும். அதுதான் இந்த மாதிரியான திரைப்படங்கள் வாயிலாக, ஏன்னா கடைசியா சார்பட்டா இது மாதிரியான ஒரு விஷயத்தையே எமர்ஜென்சி கால திமுகவுடைய ஒரு சின்ன கிளிம்ஸை இளைய தலைமுறைக்கு காட்டுச்சு. அது மாதிரி பராசக்தி மொழிப்போர் காலத்து திமுகவையும் திமுகவுடைய அன்றைய திமுகவுடைய தியாகம் தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் மண் மொழி மாநில உரிமை என்று வந்தால் அதில் வேறு எந்த அரசியல் இயக்கத்தையும் விட நம்முடைய முதன்மை தேர்வாக திமுக இருக்க வேண்டும் என்று இதையெல்லாம் பார்க்காத, இதற்கெல்லாம் பல பத்தாண்டுகளுக்கு பிறந்த வாக்காளர்களுக்கு கூட மூளையில் ஒட்டப்பட்டிருக்கிறது என்றால் அன்றைக்கு மொழிப்போரை திமுக கையாண்ட விதம், அதில் இருந்த நேர்மை, அது சினிமாவில் பதிய வைக்கப்படுகிறது, ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் போகிறது என்றால் அது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய 21 ஆட்சிக்கு பிறகு ஒரு ரிலாக்ஸ் கிடைச்சது கட்சி ரீதியா திமுகவுக்கு. அப்போ ஒரு கலைஞருடைய பயோபிக் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதை விட இப்போ கலைஞர்கிட்ட ஒரு பட்டியல் கொடுத்து எதெல்லாம் படமா எடுக்கலாம்னு சொல்லி கேட்டா கூட கலைஞர் முதல் இதை தான் டிக்கெட் வச்சிருப்பாரு. ஏன்னா இது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இன்னும் வரக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த படம் அதுவும் குறிப்பாக சிவகார்த்திகேயன் தேர்வு இருக்கு இல்லையா, அவரை வச்சு சொல்ல வைக்கிறது, அவருடைய அவருக்கான அந்த ரசிகர்கள் அவங்களுடைய வயசு அங்க போய் சேரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையை தான் இந்த படம் செஞ்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த தயாரிப்பாளர் கண்டிப்பா பாராட்டதான் ஆகணும். எந்தெந்த பக்கம் இருந்து தீ பரவி வெடிச்சு எரிய போகிறது என்பதை வரும் நாட்கள்ல பார்ப்போம். மீண்டும் சென்று லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்